விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் யார் செய்ய போறாரு? பேசுற நான் கொடுக்க போறது இல்ல. இந்த வார்த்தையை பேசின தேவன் சொல்றாரு, உங்களை பார்த்து நீ காலையில சொல்றாரு, நீ விசுவாசத்தோடு ஜெபிப்பேனா நீ கேட்டதை பெற்றுக்கொள்வாய். நீ சொல்லுங்க, நான் கேட்டதை விசுவாச ஜெபத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள போகிறேன். எப்படி பெற்றுக்கொள்ள போகிறேன்? சந்தேகப்படாமல், ஒரு சிறிதளவு சந்தேகம் இல்லாமல் கர்த்தரின் பாதத்திற்கு முன்பாக, ஆண்டவரே என் சூழ்நிலை நான் நினைச்ச மாதிரி கிடையாது, அது தலைக்கீழ காணப்படுகிறது, ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, இந்த வார்த்தையை கொண்டு நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கும் போது பரலோகம் எனக்காக செயல்படும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை உள்ளவர்களாய் இந்த நாட்களில கடைசி காலங்களில காணப்படுவீர்கள் என்றால், தேவனுக்காக நீங்க வைராக்கியமாய் நிற்கும் போது உன் விசுவாசத்தை என் தேவன் கனப்படுத்துவார். உன் விசுவாச ஜெபத்தை பரலோகம் கனப்படுத்தும். பரலோகம் சும்மாலாம் கனப்படுத்தாது, பூமியிலையும் நீ கனம் பெறுவாய். உன் விசுவாச ஜெபம் உன்னை என்ன பண்ணும்? கனவானாய் மாற்றும். எந்தெந்த இடத்துல நான் விசுவாசம் மற்ற இல்ல உலகத்தின் முன்பாக நான் தோர்த்து போயிருக்கேன் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தையை கொண்டு உங்களை பலப்படுத்துகிறேன். கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். கடுகளவு விசுவாசம் போதும்னு சொல்றாரு. நீங்க சின்னதா கூட சந்தேகத்தை விதைப்பீங்கன்னா, சின்னதா கூட சந்தேகத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவீங்களானால் பெரிய காரியங்களை எதிர்பார்க்க முடியாது. விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன பண்ணுமா? நீங்க கேட்டதை கொடுப்பேன் கர்த்தர் சொல்றாரு.